ஆங்கிரி பேர்ட்ஸ்லாம் எப்படி அந்த கோட்டைக்குள்ள போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த உண்டிக்கோலை பயன்படுத்தி உள்ள போலான்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஒவ்வொரு பறவையா அந்த உண்டிக்கோலை வச்சு அனுப்பி விடுறாங்க. ஆனா யாராலையும் கோட்டைக்குள்ள போகவே முடியல. கடைசியில நம்ம ரெட்டு நானே உள்ள போறேன்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கோட்டைக்குள்ள போயிடுறாங்க. முன்னாலேயே செக்கும் பாம்பும் ரெட்டு போன மாதிரியே அவங்களும் அந்த கோட்டைக்குள்ள வந்துடுறாங்க. உள்ள நம்ம செக்கு எல்லா இடத்தையும் தேடி பாக்குறாங்க. ஆனா முட்டைங்களை எங்கேயுமே காணோம். அப்புறம் எப்படியோ ஒரு வழியா முட்டைங்க இருக்கிற ரூமை கண்டுபிடிச்சு உள்ள போனா அந்த முட்டைகள் எல்லாம் சமைக்கிறதுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ரெட்டு முட்டைங்க சட்டிக்குள்ள போகாத மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அப்போ மைட்டி ஈகிள் பறந்து போறதை பார்த்துட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறான். உடனே மைட்டி ஈகிள் உள்ள வந்து அந்த முட்டைங்க எல்லாத்தையும் காப்பாத்தி தூக்கிட்டு போறான். அவங்க கூடவே தொத்திக்கிட்டு மத்தவங்களும் போயிடுறாங்க. அப்போ ஒரு ப்ளூ முட்டை மட்டும் வெளியில வந்து விழுந்துருது. அந்த முட்டையை காப்பாத்துறதுக்காக நம்ம ரெட்டும் கோட்டைக்குள்ள விழுந்துடுறான். அங்க லியோனார்டு அந்த முட்டையை சாப்பிடலான்னு போகும்போது அவனை பேசி டைவர்ட் பண்ணி கீழே விழ வச்சுட்டு நம்ம ரெட்டு அந்த முட்டையை காப்பாத்தி ஒரு பாறைக்கு மேல போய் நின்னுக்கிறான். அப்போ கரெக்டா ஒரு சட்டி அவன் மேல விழுந்து அவனை மூடிடுது. அப்போ லியோனார்டு கையில வச்சிருந்த மெழுகுவத்தியால அங்க இருந்த பாம் எல்லாம் வெடிச்சு அவங்க சிட்டியே நாசமாயிடுது. மைட்டி ஈகிளும் மத்தவங்களும் சேஃபா வெளியில வந்துடுறாங்க. நம்ம ரெட்டு செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கடைசியில நம்ம ரெட்டு சாகல. அந்த முட்டைங்களை காப்பாத்தி வெளியில சேஃபா 3 குட்டிங்களோட வரான்.